போது வஹி இறங்கும் போது சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இத கிதாபு மாதிரி எங்களுக்கு தர முந்தி அல்லாஹ் அந்த குர்ஆனை திறக்கும் போது குர்ஆன் எங்க எந்த தாள் சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் பக்கரா அப்படியே வந்துதா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு தான் அத கிதாபாக தந்தாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த குர்ஆனை நாங்க தான் இறக்கினோம், நாங்க தான் பாதுகாத்தோம் என்றா குர்ஆனை எங்க இறக்கின, யாருக்கு இறக்கின, எந்த மலையில, எந்த கடல்ல, எந்த டெசர்ட்ல? லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த குர்ஆனை ஒரு மவுண்டன்ல ஒரு மலையில நாங்க இறக்கினால் லரஐதஹு, எல்லாரும் கண்ணால பாப்பீங்க, ஹாஷியம் முத்தஸத்திஅம் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால, ஃபியர் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தால அந்த மலை உடைஞ்சி துண்டு துண்டாவி சுக்கு நூறாவி சாம்பலாய் போறத பாப்பீங்க. இந்த குர்ஆனை எந்த மவுண்டனுக்கும் தாங்க முடியாது, எந்த சீக்கும் தாங்க முடியாது, எந்த ஸ்கைக்கும் தாங்க முடியாது, எந்த ஏர்த்துக்கும் தாங்க முடியாது. இந்த குர்ஆனை தாங்கக்கூடிய ஒரே ஒருவர் சய்யிதுல் அன்பியா சய்யிதுல் முர்சலீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ராஹத்தல் லில் ஆஷிகீன் ஷஃபீஉல் முذنبீன் கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த குர்ஆனை தாங்கினார்கள். குர்ஆனை பாதுகாப்போம் என்றால் ஃபர்ஸ்ட்க்கு பாதுகாக்கணும் யார்? குர்ஆன் எந்த வீட்டுல இருக்கிறதோ